இதய தெய்வம் எம்ஜிஆர், இதய தெய்வம் அம்மா என்கிற மாபெரும் ஆளுமைகள் தலைமையேற்று வழிநடத்திய ஒரு மாபெரும் மக்கள் கழகத்தை அரசியல் சூழ்ச்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பழனிசாமி மாபெரும் கட்சியை வழிநடத்துவது பற்றி சிந்திக்காமல் தான் சுகமாய் வாழ்வதற்கும் தனது சொத்தை 2 மடங்காக வளர்ப்பது பற்றி சிந்தித்து சுயநலத்தோடு மட்டும் இருந்து வருகிறார். கட்சியை பிளவுபடுத்தி தொடர் தோல்விகளை தந்து அதிமுகவை பாழும் கிணற்றில் தள்ளிவிட்டார். இனிமேலும் கட்சியை ஒன்றிணைக்க மறுத்தால் பழனிசாமியின் வீழ்வே வருங்கால அதிமுகவின் வாழ்வாகும். இவர் வீழ்த்தப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். பழனிசாமி விழாமல் அதிமுகவிற்கு வாழ்வில்லை என்கிற யதார்த்த உண்மையை தெரிந்து ஒவ்வொரு தொண்டரும் கழகத்தை காக்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நம் எதிரியை நாம் வீழ்த்துவதற்கு முன்பு முதலில் நம் துரோகியை நாம் வீழ்த்த வேண்டியது நமது கடமை. கழகமும் கழகத்தை நம்பி இருக்கும் கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் வாழ வேண்டும் என்றால் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு பிரிந்து இருக்கின்ற அதிமுக சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும். தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கழகத்தை மீட்டெடுப்போம். மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆசி பெற்ற ஐயா OPS தலைமையில் ஆட்சி அமைப்போம்.